பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 115:3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பேர் நம்மிடம் கேட்பது, உங்களுடைய தேவன் எங்கே? அவர் எப்படி இருப்பார்? அவர் உண்மையாகவே இருக்கிறாரா என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த உலகம் உருவாவதற்கு முன்னமே தேவன் இருந்திருக்கிறார். அவர் நம்மை போல மனுஷ ரூபமாக இருந்தார். ஒரு கடவுள் என்பவர் இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால் படைத்து தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் அநேக கடவுள் இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் வாயால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட தெய்வங்களை நம்பி போய் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டது என்று சொல்கிறீர்களா? நம்மை புரிந்து கொள்வதற்கும் நம்மை அரவணைப்பதற்கும் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் யார் யாருக்கு என்ன தேவைகள் என்று சொல்லி தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவனை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆமேன்.